பேசுங்க. இன்னும் பக்கத்துல வாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லாங்க. இல்ல சரியில்லை. வாங்க. எல்லாம் வாங்க. எல்லாம் நீட்டா வருது. லைட் டிம்மா இருக்கனால அப்படியே போகுது. ஒரே நிமிஷம். வாங்க. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு காரணம் எங்களுக்கு குவாலிட்டியான குஞ்சு விடுறதில்ல, கம்பெனிக்காரர் குவாலிட்டியான மேவு கொடுக்கறதில்ல, ஒரு 10 பைசா கூட மெடிசன் கொடுக்கறதில்ல, கம்ப்ளைண்ட் வந்தால் கூட மருந்து கொடுக்கறதில்ல. 10,000 12,000 மூஞ்சி விட்டதுன்னா பணம் அவங்களுக்கு எங்களுக்கு வர்றது வெறும் 87,000 வருது. செலவு 1,00,000க்கு பக்கம் வந்துடுது. இப்போ மஞ்சி 2 வேணை கொட்டோன்னா 10,000 மூஞ்சி கொட்டோன்னா 60,000 ரூபா மஞ்சி செலவு மட்டும் வந்துடுது. மெடிசன் செலவு 20,000, ப்ளூடிங் போடுறதுக்கு 10,000, அப்புறம் அந்த ஊசி போடுறதுக்கு வேக்சின் போடுறதுக்கு அதுக்கு 20,000க்கு பக்கம் செலவு வந்துடுது. நாங்கள் பண்ண 40 லட்சம் கட்டி அந்த வாழ்வாதாரமே எங்களுக்கு போச்சு. 3 ஏக்கரை 4 ஏக்கரை இருக்கிறவங்க ஏதோ கூட 10வது ஒரு சைடு பிஸ்னஸ் வரும்னு நினச்சி கவர்மெண்ட் எங்களையே கம்மன் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு கடன் தர வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கம்மன் இருக்கிறவங்களையும் பண்ணை கட்ட வச்சு எங்கள் வாழ்வாதாரமே போச்சுங்க. இதுக்கு காரணம் முழுக்க கவர்மெண்ட்டு தான் ஏற்றுக்கணும். நாங்கள் கடன் தராமல் இருந்திருந்தால் நாங்கள் 40 லட்சம் போட்டு இந்த பண்ணை கட்டி இருக்கவே மாட்டோம். இப்போ 6,000 ரூபா வருது. அது செலவே 3/4 எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா 2 ரூபாயும் கூட மிச்சமாக மாட்டேங்குது. நாங்கள் அப்புறம் போராட்ட கூலியும் கூட கிடையாது. இதில் ஒரு ஆள் பாடுபட்டால் பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பாடுபட்டு குஞ்சு வந்தால் 15 நாள் கம்பல்சரி 3 பேர் பண்ண கொடுற போகணும். இது என்ன பண்ண முடியும்? வேக்சின் போடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு ஆள் 500 ரூபாய் குறை இல்லாமல் வேணுங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 200 ரூபாய் கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது. தயவு செய்து அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு கூலிக்கு தகுந்த, எங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த கூலி, நாங்கள் எங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடருங்க. இல்லைன்னா நாங்கள் அனைத்து பண்ணையாளர்களும் அனைத்து விவசாயிகளுமே தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேறு வழியே இல்லைங்க. இருக்கிற விவசாயிகளை பூரா அடமானம் வச்சு லோன் வாங்கி மண்ணை கட்டி வச்சிருக்கிறோம். பேங்கார கடன் கட்டினா உங்கள் காட்டை ஏலம் விடுவேன்னு சொல்கிறேன். எத்தனை சிக்கலுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களை ஆளாக்கி வச்சிருக்குது. எங்களுக்கு கூலி தவிர உயர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் நிற்க போகிறது இல்லைங்க. தயவு செய்து எங்களுக்கு கூலி